அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம், 5ஆம் தந்திரம், 7வது அத்தியாயம் யோகம் 1460 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். நம்ம படிப்படியா யோகத்துக்கு வந்துட்டோம், சரியை கிரியிலிருந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம இறைவனை அடைஞ்சிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையான பொருளை நீங்க காண வேண்டும். மலரில் மனம் இருப்பது போல நந்தியின் பெருமாளும் இருக்கின்றார். அப்ப மனதால் தெளிவு ஏற்பட்டு அறிவின் துணை கொண்டு அறியாமையையும் இருளையும் நீக்கணும் அப்படின்றார்கள். இந்த இடத்துல இருள்னு சொல்றது 3 விஷயத்த சொல்லலாம். ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் சேர்ந்ததுதான் இருள். ஆணவத்துக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்னா, நான் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஆணவத்துல வரும். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் எனது அப்படின்னு பற்று வைக்கிறது மாயையில வரும். என்னாலதான் அது முடிஞ்சது அப்படின்னு சொல்றது கண்மம். அந்த மூணும் இருள் நீக்கப்பட்டால் முன்ன பிறவிகளுக்கான மூலவித்த என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு இறைவன் வெளி உலகில தேர்றதை நிறுத்திட்டு யோக பயிற்சியின் மூலமாக உள்ளுக்குள்ள இருக்கின்ற இறைவனை உணர வேண்டும். அப்பதான் நமக்கு உண்மையான நாணம் அப்படின்றது கிடைக்கும். அந்த உண்மையான நாணம் அப்படின்றது சுய உணர்வு மூலமாகத்தான் கிடைக்கும். அப்ப மொத்தத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னர் டிராவல் நிறைய பண்ணணும் அப்படின்றாரு. மலருக்குள்ள மனம் இருப்பது போல ஜீவாத்மாக்குள்ள ஜீவன் இருக்கின்றான். அந்த சிந்தையில தெளிவு ஏற்பட்டு மனம் முழுவதும் இறைவனை நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் யோகா பயிற்சி செஞ்சு அதுக்கு பின்னாலும் நம்ம இறைவனை பற்றிய தெளிவுடன் உற்று நோக்கி உணர்ந்தால் இருள் நீங்கும் அப்படின்றது நமக்கு இங்க உணர்த்துறாரு. அப்போ மூலவித்து அப்படின்றதுன்னா நம்ம டிடாக்ட் ஃப்ரம் த காட். எப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வரமோ அப்ப நம்ம கடவுளை விட்டு வெளியில ரொம்ப நேரம் தள்ளி வந்துட்டோம், ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப நிறைய பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசைதான். அப்ப அந்த ஆசையை அறுப்பதன் மூலமாக பிறவி இல்லாத பேரும்பை நிலையை அடையலாம் அப்படின்றது இந்த பாடலுடைய உட்கருத்தா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். அருமை ஐயா, நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1460. உய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர், கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்து இருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூலவித்தாமே. Translation: Liberated are we, you say, but you don't envision the ultimate. Concentrating on the Lord, who is as fragrance is to the bloom, and getting rid of the gloom, becomes the root seed of the former birth. உய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிறீர். உய்ந்தனம்னா அந்த பிறவியிலிருந்து நம்ம வெளியே வர்றது, விடுதலை அடைந்துட்டோம் என்பீர். ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு பொருள் காண்கிறீர் அப்படிங்கிறாங்க. நம்ம போன எங்கேருந்து எதனால் நம்ம உய்ந்தனம் சொல்கிறோம் என்பீர் அப்படின்றதுனா, போன பாடலில் என்ன சொன்னாங்க, சிவமனம் பூத்தது, நம்ம சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுன்றது நமக்கு இறைவன் நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம சரியை கிரியாவே செஞ்சிட்டு இருந்த நிலையிலிருந்து நமக்குள்ள உணர்வு ஏற்படுறது. நமக்குள்ள இறை உணர்வு சக்தி நிலையாகவும் விழிப்பு நிலையாகவும் நமக்குள்ள உணர்வு மேலாகும் போது நம்ம அதனால உணர முடியும். அதுதான் அந்த மனமாக நமக்கு சிவமனமாக சொல்றாங்க.
அந்த மனம் பூத்ததுங்கிறது தான் நமக்கு பிரத்யாகார நிலை வரும். அந்த அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகார நிலையில தான் நமக்கு வந்து நம்ம திரும்புவோம். நம்ம உள்ளுக்குள்ள நம்ம திரும்புவோம். அந்த உணர்வு நிலை தான் நம்மள உள்ள கூட்டு போகும். அந்த இடத்துக்கு வந்துட்டோனே நீங்க விடுதலை அடைஞ்சிட்டதா நினைக்கிறீங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உருப்பொருள் காண்கிறீர். இன்னும் நீங்க இறைவன வந்து இன்னும் உணரல. இறைவன இன்னும் நீங்க பார்க்கல. அப்படின்னு சொல்றாங்க. உரு பொருள்னா உற்ற பொருள்னு சொல்லலாம். அப்புறம் மகா, பரா அந்த பெரிய சிறந்த பொருள் அந்த பொருளும் வரும். அத இறைவன குறிக்கிற பொருள். உண்மை பொருள். அத இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. பிரத்யாகார நிலை தான் இது. நீங்க சிவ மனம் பூத்த நிலை வந்து அந்த பூவோட மனம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நீங்க பூவ போய் சென்றடையல அப்படிங்கிறத சொல்றாங்க. கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை. அந்த கந்த மலராக, அந்த வாசனை மலராக இருக்கிறது இறைவன். இறைவன்ல கலக்கின்ற நந்தியை. நந்தியைங்கிறது இங்க வந்து இந்த தன்மை, அந்த நந்தியோட தன்மை. நம்ம ஒவ்வொரு இதுலயும் மாறும். நம்மளோட சைவ சித்தாந்தத்துப்படி சிவன் முன்னிலையா வச்சிருக்காங்க. சக்தி வந்து சக்தி நிலைக்கான தெய்வமா வச்சிருக்காங்க. அந்த சக்தியும் சிவமும் சேர்ந்தது தான் இந்த உலக திருவிளையாடலாம் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற தன்மை வந்து இந்த சிவத்தையே நோக்கும் தன்மை. வேற இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம திரும்பி இறைவனை மட்டுமே நோக்கும் தன்மை யாருக்கு இருக்கும்னா, அந்த நந்தியம்பெருமாளோட தன்மை தான் அது. அந்த அருள். இது நம்ம இதுல அந்த மாதிரி என்னோட புரிதல் அந்த மாரி வருது. இறைவன்னு பார்த்தா ஒரே இறைவன் தான். அதுல ஒவ்வொரு விஷயத்திற்கும் இப்ப அதுதான் நான் சொல்ல சக்தி தந்திரால நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சக்தி தான் மேல இருப்பாங்க. சிவம்லாம் கீழ வந்துருவாங்க. இதே இது நீங்க கிருஷ்ணரோட இதுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் தான் மேல இருப்பாரு. சக்தி, சிவம் எல்லாம் கீழ இருப்பாங்க. அ நம்ம எந்த உருவம், எந்த பேரு வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. இறைவன்னா ஒருத்தரே. நம்ம சைவ சித்தாந்தப்படி நமக்கு சிவன்ற பேரும், அந்த உருவமும் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனா இறைவன்கிறது அந்த பேரறிவானவர், பேரொளி ஆனவர், பெருங்கருணையானவர். இத நீங்க எந்த உருவம் குடுத்தாலும் சரி, எந்த பேர் குடுத்தாலும் சரி, அ அவங்க தன்மை வந்து மாறாது. நீங்க என்ன பேர் வச்சு அழைச்சாலும், அவங்களோட தன்மை பெருங்கருணை தான், பேரறிவு தான், பேரொளி தன்மை தான் அவங்களுக்கு இருக்கிறது. அந்த இதுல நான் புரிஞ்சுட்டு இதுல படிச்சுட்டு வர்றதுல நான் புரிஞ்சுட்டு வர்றது வந்து, அந்த சக்தி நிலை வந்து நமக்குள்ள இருக்க எனர்ஜியாவும், சிவம் நிலை வந்து நமக்குள்ள இருக்க விழிப்பு நிலையாகவும், நந்தின்றது வந்து நம்ம எப்படி நம்மளோட கவனத்த வந்து பசுவாக உலகியல்ல நம்ம திருப்பி ஒவ்வொரு இதுலயும் கவனத்த வச்சுட்டு இருக்கிற பசுவாக இருக்கிறது வந்து, நந்தியாக மாறி சிவத்த மட்டுமே நோக்குற தன்மை அந்த ஒளியை நம்மளோட கவன ஒளியை வந்து நம்ம சிவத்து மேல நோக்கி நம்ம திருப்பியே வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுதான் தியானம். அந்த நம்ம அந்த இடத்துல திருப்பி வச்சிட்டு இருக்க அந்த தியானத்துக்கு இதா இருக்கிற ஒரு பேர் வைக்கணும்னா, அதுதான் நந்தி. அந்த தன்மை நந்தியோட அருள்ன்னு சொல்லலாம், நந்தியோட தன்மைன்னு சொல்லலாம். அவங்கவங்க புரிதல் தான் அது. அந்த இத வந்து என்ன பண்ணும், சிந்தை உறவே அந்த சிந்தையில பொருந்தி நம்மளோட மனதுல பொருந்தி, தெளிந்து இருள் நீங்கினால் அந்த சிந்தனையில பொருத்தி ஆராய்ந்து அறிந்து நீங்க அந்த தெளிந்து அந்த சிவத்திலே இருக்க இருக்க இருளும் நீங்கும். எப்படி ஒரு ஒரு சொம்புல வந்து ஒரு சுத்தமில்லாத தண்ணி இருக்கு. அத எடுத்து கொட்ட முடியாது. ஆனா, அந்த தண்ணிய வந்து நம்ம சுத்தமா ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? சுத்தமான தண்ணிய நம்ம அந்த ஊத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெறஞ்சு நெறஞ்சு அந்த கீழ இருக்க சுத்தமில்லாத தண்ணியும் மேல வந்து வழிஞ்சு ஓடிடும் இல்லையா? அப்புறம் சுத்தமான தண்ணீர நம்ம போட அந்த சொம்புல இருக்க தண்ணி வந்து சுத்தமான தண்ணீரா மாறும். அப்ப நமக்குள்ள இருக்கிற இருள் நீங்கணும்னா, நம்ம நெறைய ஒளியான விஷயங்கள நம்ம போடணும். அதாவது அ அந்த இருள் போகுறதுக்கு அந்த சிவத்த வந்து நம்ம உள்ள போடணும். அந்த சிவத்திலே அ இறை உணர்வையே நம்ம திரும்ப திரும்ப உள்ள போட நம்மளோட தீவினைகள் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற இருளான விஷயங்கள் எல்லாம் நம்மள விட்டு நீங்க பெறும். அதனால அந்த தியானம்ங்கிறது இங்க கொண்டு வராங்க. போன பாடல்ல அந்த சிவமனம் பூத்தது பிரத்யாகாரமா எனக்கு புரிஞ்சது. இங்க வந்து தியானத்த சொல்ற மாரி இருக்கு. அந்த இருளும் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூல வித்தாகுமே. முந்தை பிறவிக்குன்னா, அந்த முந்தை நம்ம பண்ண பிறவியால வந்த கர்ம வினைகள். அது நல்ல வினைகளாக கீழ கெட்ட வினைகளாக இருக்கலாம். அந்த இப்ப எப்படி சொம்புல இருந்த நம்ம சுத்தமில்லாத தண்ணி தான். அந்த சுத்தமில்லாத தண்ணிய வந்து நம்ம பல பிறவியா கொண்டு வந்திருப்போம்.
முந்தைய பிறவியில எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது. அத்தனை பிறவிக்கான வாசனையும் அதுல இருக்கும். நமக்குள்ள அது இருக்கும். வாசனையா தான் இருக்கும் அதுவும். அந்த வாசனையெல்லாம் நீங்க பெற்று இறைவனுக்கான வாசனைய நம்ம கொண்டு வரணும்னா, அந்த தியானம் மூலமா, அந்த இறைவனையே நோக்கிக் கொண்டிருக்கும் நந்தியன் பெருமான் போல, நம்மளும் அந்த தியானத்தில் நிற்க நிற்க நம்மளது சித்தம் தெளிவாகும் இங்க. அதுவே மூல வித்தாகுமே. இப்ப ஒரு முருக முத்தை தருவ அந்த பாடல்ல கூட "முத்திக்கு வித்தாகும்" அப்படின்பாரு அவரு. அந்த முக்திக்கு வித்தாகும். இங்க வந்து "முந்தைய பிறவிக்கு மூல வித்தாகுமே" அப்படின்னு சொல்றாங்க. அந்த முந்தைய பிறவிக்கான வினைகள் எல்லாத்துக்கும் மூல வித்தாக இந்த தியானம் தான் இருக்கும். இந்த அ சிந்தை தெளிவு படுறது தான் அதுக்கு அதுல வந்து பண்ண முடியும். அந்த தியானத்தால என்ன நமக்கு கிடைக்கும்னா, சித்தம் தெளிவு பெறும். அதனால அந்த நந்தியம் பெருமானோட அந்த தன்மைய கொண்டு நம்ம சிந்தைய தெளிவு பண்ணணும். அப்படிங்கிறத தான் நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது தான் அந்த நந்தியும் கலந்துருவாரு. சிவத்தோடயே கலந்துருவாரு. நம்ம அப்ப வந்து சிவமாகவே இருக்கிற இதுதான் சமாதிக்கு போயிடுவோம். இப்ப வந்து நம்ம உலகியல்ல இருந்து நம்ம திருப்பி தான் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நந்தியும் கலந்து நம்ம சமாதி அடையும்போது, அந்த உண்மையான முக்தி நிலை, முழுமையான முக்தி நிலை நமக்கு வாய்க்கப்பெறும். அப்படிங்கிறது இந்த பாடல்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1460வது திருமந்திரம். உள்ளத்துள்ளே உள்ளது பரம்பொருள். உய்ந்தனம் என்பீர் உருப்பொருள் காண்கிலீர். கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்து இருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூல வித்தாமே. உய்ந்தனம் என்பீர் உருப்பொருள் காண்கிலீர். பிறவி எடுத்த பயன் அடைந்துவிட்டோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் மனிதர்களே, நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளத்துக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனை கண்டு கொள்ளாது இருக்கிறீர்களே. மனம் பூவில் மறைந்திருப்பதைப் போல உயிருள் உணர்வாய் கலந்திருக்கின்ற பரம்பொருளை மனம் பொருந்த நினைத்து மன மாசு நீங்க பெற்று இருப்பது தொடரும் பாவ பிறவி துயரை போக்கும் மாமருந்தாகும். உய்தல் பிழைத்தல் கந்தம் வாசம் இருள் அறியாமை மன மாசு முந்திய வித்து விதை இங்கு மருந்து என பொருள் கொள்ள வேண்டும். கழக வெளியீட்டில் உயிருக்கு உயிராய் உன்னின்று உணர்த்தி வரும் முதன்மை வாய்ந்த சிவபெருமானை கண்டவரே உய்வர். அங்ஙனம் உய்ந்தனம் என்று உணராது இருக்கின்றீர்கள். மனங்கமழும் நல்லார் தம் நெஞ்ச தாமரையில் கலக்கின்ற நந்தியை உங்கள் உள்ளம் பொருந்த தெளியுங்கள். தெளிந்தால் இருள் நீங்கும். இருள் நீங்கினால் நுண்ணுடலாகிய கருவுறாது தோன்றும் முதற் பிறவியை ஒழிப்பதற்கு அத்தெளிவு அழியா காரணமாகும். வித்து காரணம், உருபொருள் அடைதற்கு உரிய பொருள். முந்து அப்பிறவிக்கு மூல அவ்வித்தாகும். உண்டாகும் பிறவிகள் இல்லையாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நல்ல பார்வை. நன்றிங்கம்மா. வாங்கய்யா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகாம்மா வந்தாங்க. எனக்கு திரும்ப காமிக்கல. இருக்கிறாங்க பாருங்க. இல்ல கீழே போயிட்டாங்க. ஓ, இருங்க, அவங்க வராங்களா? ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க. இதுல என்னன்னா உய்ந்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதுல உய்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்கின்றோம் அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கும் மேல் நிலைக்கு போறதுக்கு தான் உய்தல் அப்படின்னு பேரு.
நமக்கு திருவாசகத்துல சிவபுராணத்துல உய்யும உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உய்ய, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா வாழ்தல்ல இருந்து இன்னும் மேல் நிலைக்கு போகும்போது அதுக்கு பேர் தான் உய்தல் அப்படின்னு பேரு. உய்தல் அப்படின்னா இறைவனை உணர்ந்து அடங்கி இருத்தல் அப்படிங்கிறது. இதுக்கு ஆதாரமா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்டாள் நாச்சியாருடைய 2வது திருப்பாவையில வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி திருக்குறள்ல 50வது திருக்குறள், அதாவது 5வது அதிகாரத்துல 10வது திருக்குறள்ல வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன், இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னுவாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வீர்கள் வாழ்வாங்கு வாழ்பவர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உசுரோட இருக்கிற எல்லாருமே வாழறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க உயிரோட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க வாழ்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு கொஞ்சம் பொருள் அப்படிங்கிறது வேணும். அதாவது நம்ம சம்பாதித்து செலவழிக்கிற பொருள் வேணும். அது வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அப்படிங்கிறது உசுரோட இருத்தல். ஆனா வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நம்ம வாழறோம்னா இதுக்கு என்ன மீனிங், என்ன இந்த வாழ்க்கையில நம்ம எதுக்காக வந்தோம், எங்க போறோம் அப்படிங்கறத அந்த உணர்றது இருக்கு பாருங்க, அதுதான் உய்தல் அப்படிங்கிறது. இந்த ஆண்டாள் நாச்சியாரோட கிருத்திகா வந்துட்டாங்களா? ஐயா நன்றி. வந்துட்டாங்க. கிருத்திகா வாங்க. கிருத்திகா நன்றி. வாங்கம்மா. ஐயா நீங்க முடிச்சிடுங்கய்யா. நீங்க உங்களை இடையில தொந்தரவு பண்ற மாதிரி இருக்க கூடாது. நீங்க முடிங்க. எங்க நிறுத்தின அப்படியே எங்க நிறுத்தின ஞாபகம் வச்சிருக்கேன் கிருத்திகா. நீங்க தொடங்குங்க, நீங்க முடிச்சிருங்க, நான் அப்புறமா பண்றேன். சரியா, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மன்னிக்கணும் ஐயாவை இடையில நினைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்ததுக்கு. இந்த மந்திரம் ரெண்டு இடத்துல பிரயோகமா இருக்கும் இந்த திருமந்திரத்துல. ஒண்ணு இப்போ இந்த 5ஆம் தந்திரத்துல இருக்கு. அதுல எதுல இருக்கு அப்படின்னா யோகத்துல இருக்கு. இன்னொன்னு 8ஆம் தந்திரத்துல இருக்கும். 8ஆம் தந்திரத்துல எதனுடைய கீழே இருக்கும்னா அவா அறுத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கீழே இருக்கும். ஐ திங்க் 2622 என்னமோ நினைக்கிறேன், 2622. அதுல அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும் இந்த மந்திரம். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். உய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. அதேதான் அங்கேயும் இருக்கும். உய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர் கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை அப்படின்னு இருக்கு. அங்கேயும் அதேதான். கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தையுறவே தெளிந்து இருள் நீங்கினால் அப்படின்னு இங்க இருக்கும். அங்க எப்படி இருக்கும்னாக்க சிந்தையில் வைத்து தெளிவுற சேர்ந்திட்டால் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச். இங்க நீங்கினால், சிந்தையுறவே தெளிந்து இருள் நீங்கினால் அப்படின்னு இங்க சொல்றாரு. அங்க தெளிவுற சேர்ந்திட்டால், சிந்தையில் வைத்து தெளிவுற சேர்ந்திட்டால் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். முந்தை பிறவிக்கு மூல வைத்தாமே அப்படின்னு 4வது வரி ஒண்ணு போல இருக்கும். அப்ப இந்த 3வது வரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதல் 2 வரி ஒரு பேருண்மை. அந்த முதல் வரியும் 3வது வரி அந்த ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறது தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், திருமந்திரத்துல ஒரு படிநிலைக்கு தக்கன ஒரு வரியும் நமக்கு வேறு விதமான பொருள் தரும். இப்போ we are on a practice mode, we are learning. 8ஆம் தந்திரம் போகும்போது ஓரளவு தெளிஞ்சிடும்.
அதனால அந்த இடத்துல வந்து எப்படி சேர்றதுன்னு சொல்றாரு, எங்க சேர்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்க வந்து எப்படி அந்த சேருவதற்கு உண்டான காரணியை கண்டுகொள்வது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப நுட்பமானதுங்க திருமந்திரம். நான் திருப்பி சொல்ல வேண்டாம். சொன்னா கூட சொல்ல வேணாம் சொல்லவே முடியாது. திருப்பி திருப்பி சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரே பொருள், ஒரே ஒரே வரி எப்படி ம், 1ஆம் தந்திரத்துல ஒரு பொருள் கொடுக்கும், அதே வரிகள் 5ஆம் தந்திரத்துல வேறொரு பொருள் தரும். அதே வரிகள் 8ஆம் தந்திரத்துல மற்றொரு பொருளை தரக்கூடியது. அதனாலதான் நான் சொல்றேன், எவ்ரி டைம் when you read it you get a different அண்டர்ஸ்டாண்டிங் altogether. திருப்பி திருப்பி வாசிக்க வாசிக்க ஒன்றவன் தானே அப்படிங்கிற அந்த முதல் பாடல்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து 4ஆம் தந்திரம் சாத்தம் முடிஞ்ச அப்புறம் வாசிக்கும் போது வேறொரு பொருள் தரும். அப்படி பேர் அதிசயமா இருக்கும். அப்பேற்பட்ட அதிசயமான ஆஹ், ஒரு குடுப்பின இது திருமந்திரம் வாசிக்கிறதுங்கிறது. அததான் இந்த இடத்துலயும் சொல்றாரு. அதாவது இந்த பிறவி மாத்திரம் இல்ல, பிறவிதோறும் நம்ம வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இறையை உணர்ந்து கொண்டுதாங்க இருக்கணும். நான் இறையை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு உள்ள டெக்ஸ்டாவது நமக்குள்ள இருக்கும். அது அது ஒரு பேருண்மை. அதனாலதான் சொல்றாரு, உயிந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிறீர். அதாவது அங்கே நிற்கக்கூடிய ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்துட்டு திருப்பி பின்னாடி போய் அத்தனை இருளையும் சேர்த்துக்கிட்டு திருப்பியும் மறந்துடுவோம். அந்த அந்த கண்ட உண்மையே பேருண்மையை நாம் மறந்து விடுவோம். அதுதான் சொல்றான், உயிர்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிறேன். கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை எப்போ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்குள்ள வரும் அப்படின்னா, இருள் சேர்ந்து விடும் பொழுது அந்த இருளை விலக்கி ஏதோ ஒரு கிளிம்ஸ் மாதிரி நமக்கு ஒரு இறை தரிசனம் கிடைக்கும். அந்த இறை தரிசனத்தை பற்றி கொள்ளாவிடில் இல்ல அப்படியே விட்டுட்டு உலகியல் வாழ்க்கையில நம்ம அப்படியே போயிட்டோம்னா, அதான் கந்த மலரில் கலக்கின்ற ஜோதியை அப்படி நந்தியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதியைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நந்தியே குருவாக இருந்து நமக்கு அருளை செய்பவர், ஒளியாக இருந்து நமக்கு காட்டி தருபவர். கந்த மலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா உரையாடலும் சுவாதிஷ்டானத்தில் ஸ்தூலமாக பொருந்தி இருக்கிற சந்திரன். ஏன்னா அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் மேல வந்து 16 கலைகளில் மிளிர்ந்து நின்று நம்மை உய்வடைய செய்யக்கூடிய ஒரு தன்மையை தருகிறது யோக பார்வையில பொறுத்தவரைக்கும். அதனால இந்த இடத்துல கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை அப்படின்னா சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய குருவருளை, அங்கே இருக்கக்கூடிய இறையம்பெருமானின் வழிகாட்டுதலை பற்றி கொள்ளாது சிந்தையுறவே தெளிர்ந்து இருள் நீங்கினால். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்ப இந்த இந்த இடத்துல சுவாதிஷ்டானம்ங்கிற விஷயம் எதுக்காக சொல்லப்படலாம்? இந்த கந்த மலர் அப்படிங்கிறது என்னன்னா, மனம் பொருந்திய மலரை என்ன செய்யும்னா வண்டுகள் வந்து ஈர்க்கும். வண்டுகளை ஈர்க்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம மனசு என்ன ஆயிடும், வெளி உலக விஷயங்களுக்கு போயிடும். உலகியல் விஷயங்களோட ஆர்வம் உண்டாகிவிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து இருளும் நம்மை வந்து சேர்ந்து கொள்ளும். அப்போ அத்தகைய உலகியல் விஷயங்களில் இருந்து உலகியல் விருப்பங்களில் இருந்து நீங்கி, அதனாலதான் சிந்தை உறவே அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த வெளிநாட்டம் குறையணும். வெளிநாட்டம் குறைந்து தெளிந்து இருள் நீங்கினால் அப்படின்னு சொல்றாரு. அந்த இருள் என்னது? இந்த வெளி உலக நாட்டம் தான். முந்தை பிறவிக்கு மூலவித்தாகும். இதுதான் எது முந்தையோ நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த முந்தை பிறவிக்கு இதுதான் மூலவித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது தெளியணும்னா என்ன பண்ணணும்? அந்த இருள் நீங்க வேண்டும். அந்த இருள் நீங்கினால் என்ன கிடைக்கும்? உருபொருளை காண முடியும். அப்ப இந்த 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 இடத்துல அந்த யோகத்தினுடைய ஒரு கூறுபாட்டை வைக்கிறாரு. கீழே மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறக்கூடிய அந்த நடுதறியை நேற்று சொன்னார் இல்லையா, அந்த நடுதறி அப்படின்னா நாவி அணைந்த நடுதறி போல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாசம் கிட்டியது நமக்கு. அந்த வாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும்.
அந்த வாசத்தை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டா என்ன ஆயிடுவோம் அப்படின்னா 3வது வரிதான். சிந்தை இரவே தெளிந்து இருள் சேர்ந்து விடும், தெளியாத இருள் சேரும், அதை தெளிந்து நாம் விளக்கி நந்தியம்பெருமானை சரணடைந்தால் நம்மால் உய்விட முடியும். அதனாலதான் ஒரு பொருள் காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து நம்ம எத்தனை தடவை மாத்தி மாத்தி பார்த்தாலும் கிவ் அ கிரேட் இன்சைட். அப்படி ஒரு இன்சைட்டா கொடுக்கும் நமக்கு. ரொம்ப யோக பார்வையிலையும் சரி, இல்லைன்னா ஞான பார்வையிலையும் சரி, இது வந்து பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன்னா அந்த முதல் வரியில சொல்லக்கூடிய அந்த உயிந்தனம் என்பீர் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு கூறுபாடு. எனக்கு இறை தரிசனம் கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது கிடைத்து விட்டதுன்னு நம்ம பறை அறிவிச்சுட்டு அதுல இருந்து விலகி உள்ள அந்த அந்த பெருமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்போம். சோ அந்த அந்த இடத்துல விட்டுருவோம். அத அந்த அந்த ஆணவத்துல விட்டுருவோம். அதனால அதை பற்றி கொள்ளாது, ஆணவத்தை பற்றினாலே இருளை பற்றி கொள்வோம். அந்த இருளை பற்றி கொள்ளாது நாம் எங்கனம் உயிர் வருவது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர்ந்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நல்ல விசாலமான பார்வையா இருந்தது. மிக்க நன்றிங்க. வாங்க ஐயா ஐயா. வணக்கம் ஐயா. ஆண்டாள் நாச்சியார் வந்து வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா உசுரோட இருக்கிறவங்க எல்லாரும் வாழறவங்க கிடையாது. அதாவது அது அப்பர் பெருமானே சொல்லுவாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு. அப்ப வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். உசுரோட இருத்தல் அப்படிங்கிறது வேற, வாழ்தல் அப்படிங்கிறது வேற. அந்த திருக்குறளை பாத்தீங்கன்னா தெரியும். 50வது திருக்குறள், வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். அப்படி வாழ்பவன் அப்படிங்கிறது இரு போட்டுக்கலாம், இழ் எது வேணா போட்டுக்கலாம். அந்த இடத்துல கடைசியில வாழ்பவன் அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வத்துள் வைக்கப்படும். வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அங்க போகணும், அந்த இடத்துக்கு ஆன்மா போகணும். அதுதான் நோக்கம். அதுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படிங்கிறது. ஆக வானுரையும் தெய்வத்துள் நம்ம ஆன்மா போனோம். அப்புறம் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்துக்கும் போனோம். இதுக்கு செருக்கு அறுதல் வேண்டும் அப்படிங்கிறது. இதெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தால் உய்தல் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வந்து வாய்க்கும். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை முழுக்க பார்த்தோம்னா கடைசியில உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த உய்யுமாறுங்கிறத 8வது வரியில சொல்லியிருப்பாங்க. 8 வரி, அந்த ஒவ்வொரு திருப்பாவையும் 8 வரி இருக்கும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நாம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலி நீராடி மையிட்டு நாம் எழுத மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்லி செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதுக்கு மேலையும் நம்ம வந்து உயர்வு அடையணும் அப்படிங்கிறத, அந்த உய்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு பிறவியை நீக்கி கொள்ளுதல், 2வது வானுரையும் தெய்வத்திலும் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்திலும் நம்முடைய ஆன்மா புகுமாறு வாழ்க்கையில வந்து அதை நோக்கமாக கொண்டு வாழ்வது. அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் உயிந்தனம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உரு பொருளை நீங்கள் இதுவரை அறியவில்லை அப்படின்னு அந்த திருமூலர் சொல்லியிருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இத வந்து ஒரு நிமிஷம், இது முடிட்டு, இது வேற கத்தும். இங்க தப்பா சொல்லுவோம்.
சவுண்ட குறைக்கணும். இதுல என்னன்னா, திருவெம்பாவை 11வது பாட்டுல மாணிக்க வாசகர் இத நல்லா சொல்லியிருப்பாரு. அத நான் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். திருவெம்பாவை 11வது பாடல். திருவெம்பாவை திருவாசகத்துல 7வது தலைப்பு. அதுல இது 11வது பாட்டு. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன. அந்த பொய்கையில எல்லாரும் குதிக்கிறாங்க குளிக்கிறதுக்காக. அத முகேர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருப்பாரு. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து ஐயா ஆரழல் போல் நீராடி செய்யா செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இந்த உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். இந்த உய்தல்ங்கிற இதுல இருக்கிறோம். இதுல இருந்து எங்களை நீ காப்பாத்தணும் அப்படின்னு, இதுல இருந்து கீழே போயிடாம காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பாடல் சொல்லும். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. அற்புதமா இருந்தது. மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ஓம் நம சிவாய.